அனுமதியின்றி வைக்கப்பட்டுள்ள கொடி கம்பங்களை முழுமையாக அகற்றாதது ஏன் என சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. கொடிக்கம்பங்களை அகற்றாதது ஏன் என உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. ஏற்கனவே கொடிக்கம்பங்களை அனுமதியின்றி வைத்திருந்தால் அவற்றை அகற்ற வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருந்த சூழலில் இந்த கேள்வியை தற்போது எழுப்பியிருக்கிறது. சென்னையின் பொது இடங்களில் உள்ள கொடிக்கம்பங்களை முழுமையாக அகற்றாதது ஏன் என உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. சென்னையில் 31% கொடிக்கம்பங்கள் மட்டுமே அகற்றப்பட்டது ஏன் என்றும் உயர்நீதிமன்றம் வினவியிருக்கிறது. அனுமதியின்றி வைக்கப்பட்டுள்ள கொடிக்கம்பங்களை முழுமையாக அகற்றாத ஆட்சியர்களை நேரில் ஆஜராக உத்தரவிட நேரிடும் என்றும் நீதிபதிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். விவரங்களோடு நமது சிறப்பு செய்தியாளர் ரமேஷ்குமார் இணைகிறார். ரமேஷ்குமார், இது தொடர்பாக உயர்நீதிமன்றம் தரப்புல என்ன சொல்லப்பட்டிருக்கு? அதாவது தமிழகம் முழுவதும் பொது இடங்கள், மாநில தேசிய நெடுஞ்சாலைகள், உள்ளாட்சிக்கு சொந்தமான இடங்கள்ல அந்த அனுமதியின்றி வைக்கப்பட்டு இருக்கக்கூடிய அந்த அரசியல் கட்சிகள் மற்றும் அந்த சாதி மத அமைப்புகள் மற்றும் சங்கங்களுடைய அந்த கொடிக்கம்பங்களை எல்லாம் 2025 ஏப்ரல் 28க்குள்ள அகற்ற வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய மதுரை அமர்வு கடந்த ஜனவரி மாதம் ஒரு காலக்கெடு விதித்து ஒரு உத்தரவிட்டிருந்தது. இந்த வழக்கு தான் நீதிபதி ஜி கிளந்திரன் முன்பு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது தமிழக அரசு தரப்புல உத்தரவை அமல்படுத்தி குறித்து ஒரு அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது. அதுல தமிழகம் முழுவதும் 19 மாவட்டங்கள்ல பொது இடங்கள் அனுமதியின்றி வைக்கப்பட்ட கொடிக்கம்பங்கள் 100% அகற்றப்பட்டு விட்டதாகவும், 10க்கும் மேற்பட்ட மாவட்டங்கள்ல 90%க்கு மேல் கொடிக்கம்பங்கள் அகற்றப்பட்டுள்ளதாகவும், சென்னையில 31% கொடிக்கம்பங்கள் அகற்றப்பட்டு விட்டதாகவும் அந்த அறிக்கையில தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்துதான் அரசு கூடுதல் குற்றவியல் வழக்கறிஞர் முகிலன் ஆஜராகி அந்த பொது இடங்கள்ல அரசு கட்சிகள் நடத்தும் கூட்டங்களுக்கு வாடகை வசூலித்தது குறித்து அறிக்கை தாக்கல் செய்யவும், மற்ற இடங்கள்ல கொடிக்கம்பங்களை முழுமையாக அகற்றியது குறித்து அறிக்கை தாக்கல் செய்யவும் 4 வார கால அவகாசம் வேண்டும் என்று அவர் கோரிக்கை வைத்தார். அதற்கு பதிலளித்த நீதிபதி சென்னையில 31% மட்டுமே கொடிக்கம்பங்கள் அகற்றப்பட்டுள்ளது ஏன் என்ற கேள்வியை அவர் முன்வைத்தார். சென்னையில உயர்நீதிமன்ற உத்தரவை 100% அமல்படுத்தல என்ன சிக்கல் இருக்கிறது என்றும் அவர் கேள்வி எழுப்பிய அவர் சாலை நடுவில் உள்ள அந்த தடுப்புகள்ல கொடிக்கம்பங்கள் நடுவதற்கு அரசு ஏன் அனுமதி அளிக்கிறது என்றும் அவர் கேள்வி எழுப்பி இருக்கிறார். இது ஒரு அபாயகரமானது என்றும் மனித உயிர்களுக்கு உரிய மதிப்பளிக்க மாட்டீர்களா என்றும் அவர் தனது வேதனையை அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். தொடர்ந்து தமிழகத்தில் 19 மாவட்டங்களில் கொடிக்கம்பங்களை அகற்றி பிரிப்பது உத்தரவு முழுமையாக அமல்படுத்தவில்லை என்றால் அமல்படுத்தப்படவில்லை என்பதை சுட்டிக்காட்டிய நீதிபதி அந்த அரசு தரப்பு கோரிக்கை ஏற்று உத்தரவை அமல்படுத்துவதற்கு ஜூலை 24ஆம் தேதி வரை அவருக்கான அந்த காலக்கெடுவை நீட்டித்து அந்த விசாரணையை தள்ளி வைத்திருக்கிறார். அதற்குள்ள அந்த நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில பொது இடங்கள்ல அந்த அனுமதியின்றி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த கொடிக்கம்பங்கள் முழுமையாக அகற்றாத மாவட்ட ஆட்சியர்கள் அடுத்த விசாரணையின் போது நேரில் ஆஜராக உத்தரவிட நேரிடும் என்றும் அவர் எச்சரிக்கையும் விடுத்திருக்கிறார். நன்றி ரமேஷ்குமார், விவரங்களுக்காக.